2022ல கார்த்திக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு. அது அவரோட 4 years ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 years ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஒரு 11 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜாப் கிடைச்சது. அவங்க ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வேலையினால கார்த்திகோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு. 3 வருஷத்துக்கு அப்புறம் 2025ல கார்த்திகோட சேர்த்து 40% ஆஃப் எம்ப்ளாயீஸ அந்த கம்பெனி லே ஆஃப் பண்ணிடுச்சு. இது நாட் பிகாஸ் அவங்களுக்கு வேலை செய்ய தெரியல அப்படின்றதுனாலயோ இல்ல அவங்களால கம்பெனி லாஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனாலயோ இல்ல. ஏஐன்ற ஒரு சாஃப்ட்வேர் அவங்க செய்யற அதே வேலையை கம்மியான டைம்லயும் குவாலிட்டியாவும் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுனால அவங்களுக்கு வேலை போச்சு. இது வெறும் கார்த்தியோட ஸ்டோரி மட்டும் இல்ல. லாஸ்ட் 18 மந்த்தா 80,000 இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனலுக்கு நடந்த ஸ்டோரி. இன்னும் இந்த ப்ராப்ளம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருந்தா நாளைக்கு இது உங்களோட ஸ்டோரியா கூட இருக்கலாம். 2022ல டொரண்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த 3 எக்கனாமிஸ்ட் சேர்ந்து ஒரு புக் எழுதுறேன். அந்த புக்கோட பேரு பவர் அண்ட் ப்ரெடிக்ஷன். அஜய் அகர்வால், ஜோஸ்வா கன்ஸ், ஆவி கோல்ஃபாப். இவங்க வெறும் டெக்கிஸோ ரைட்டர்ஸோ கிடையாது. இவங்க எல்லாம் எக்கனாமிஸ்ட். இந்த எக்கனாமிஸ்ட் இத்தனை வருஷமா ஏஐயோட பவர் ஷிஃப்ட் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி டீப்பா ஸ்டடி பண்ணி இந்த புக் எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்க கரியர் க்ரோத்துக்காக நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை அவங்க இந்த ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஐ பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒரு தப்பான கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். என்னன்னா, வில் ஏஐ ரீப்ளேஸ் த ஹியூமன்ஸ்? ஆனா கரெக்டான கொஸ்டின் என்னன்னா, விச் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை ஏஐ அப்படிங்கறதா கரெக்டான கொஸ்டின். ஏன்னா ஏஐனால நம்மள ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஏஐனால பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த புக்ல ஹியூமனோட டெசிஷனை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் பிளே பண்றதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரெடிக்ஷன், இன்னொரு பார்ட் ஜட்ஜ்மெண்ட். ப்ரெடிக்ஷன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன், அது ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றது, அனலைஸ் பண்றது. அதே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது. ஸோ ஹியூமன்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸ்க்கு பின்னாடியும் 2 பார்ட் இருக்கு, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லொகேஷன் போறீங்க, அந்த லொகேஷனை கூகுள் மேப்ல போட்டு பாக்குறீங்க, அது உங்களுக்கு 2 பார்ட் சஜஸ்ட் பண்ணுது. இது ப்ரெடிக்ஷன். இந்த 2 பார்ட்ல எந்த பார்ட் போலாம் அப்படிங்கறத முடிவு பண்றது ஜட்ஜ்மெண்ட். இதே விஷயத்த கார்த்திக் கூடயும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக்னால ஒரு கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரால் நெக்ஸ்ட் என்ன லைன் ஆஃப் கோட் வரணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரால் எழுதிட முடியும். அவர் இது வரைக்கும் ஆயிருக்க அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நெக்ஸ்ட் என்ன கோட் எழுதலாம், இந்த கோட் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் வரும். ஆனா இந்த இடத்துல ப்ரிடிக்ஷன் ஒர்க்கா இது இருக்கிறதுனால ஏஐ அவரோட அந்த கோடிங் எழுதுற வேலையை ரீப்ளேஸ் பண்ணு. ஆனா கார்த்திக்கு இன்னொரு ஒர்க்கு கூட இருக்கு. அவரால் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணி அதுக்கான கோடிங்ஸை மட்டுமே எழுத முடிஞ்ச ஸ்கில் உள்ளவர். இந்த விஷயத்த ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஆனா அவருக்கு வேலை போனதுக்கு காரணம் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்ல அவரால் வளர்த்துக்க முடியல அப்படிங்கிறது தான். கார்த்திக்கு ஜாப் போச்சுன்னு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். பட் எவ்வளவு பேருக்கு வேலை போயிருக்கிற நம்பர்ஸை பார்த்து டிசிஎஸ் 12,000 பேரை 2025ல லே ஆஃப் பண்ணிருக்கு. இன்ஃபோசிஸ் 26,000 பேரை 2024லயும் 700 பேரை 2025லயும் லே ஆஃப் பண்ணிருக்கு. இப்படி டோட்டலா 80,000 இந்தியன் ஐடி பீப்புள்ஸ் ஐடி செக்டார்ல இருந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 18 மந்த்ஸா. டிசிஎஸ் 12,000 பேரை லே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 5.9% இன்க்ரீஸ் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபோசிஸ் 300+ ஏஐ ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்ணது மூலமா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெயின் 15% இருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரையும் புதுசா வேலைக்கு எடுக்கல. விப்ரோ மைக்ரோசாஃப்ட் கூட மேஜர் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏஐ யூஸ் பண்றதுனால. அதே மாதிரி அவங்க புதுசா யாரையும் எடுக்கல. இப்படி கம்பெனிஸ் புதுசா யாரையுமே ஹையர் பண்ணாம ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷன் க்ரோத் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட்டபிள் க்ரோத் இப்படி 2யும் அச்சீவ் பண்ணிடுறாங்க. இப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இது பேர் தான் பவர் ஷிஃப்ட். ஏஐ அந்த பவர் ஷிஃப்ட்டை டேக் ஓவர் பண்ணுது. முன்னாடி நாலேஜ் தான் வேல்யூபிளா இருந்துச்சு. இப்போ அந்த வேல்யூவை ஏஐ டேக் ஓவர் பண்ணிட்டதுனால ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ வேல்யூபிள்ஸா இருக்கு. இந்த புக்ல இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க, த பிட்வீன் டைம்ஸ். இந்த பிட்வீன் டைம்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த ஏர்போர்ட்ல ஸ்பா, மியூசியம், ஷாப்பிங் பண்றதுக்கு கடைங்க இந்த மாதிரிலாம் ஏன் இருக்குன்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபிளைட் வரதுக்கு ஒரு 3 hours முன்னாடி நம்ம அங்க போயிடுறது தான் ரூலா இருந்துச்சு. 3 hours முன்னாடி நம்ம அங்க போய் அந்த வெயிட் பண்ற அன்சர்டனிட்டி டைம் இருக்கு பாருங்க. இதுதான் ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற அந்த பிசினஸஸ்க்குலாம் பெரிய ஐடியாவே. ஆனா அதே இப்போ ஒரு ஏஐ கிட்ட நான் கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கேட்டேன் அப்படின்னா, நான் வீட்ல இருந்து எந்த டைமுக்கு கிளம்பணும், ஃப்ளைட் எந்த டைமுக்கு ரீச் ஆகும், ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க எனக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு A to Z நான் எத்தனை மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லும். ஸோ நான் ஏஐ யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறதுனால ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்குலாம் என்னோட அன்சர்டனிட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் இதே விஷயத்த அப்படியே இந்தியன் ஐடி செக்டாருக்கு யோசிச்சு பாருங்க. இந்தியன் ஐடி செக்டாருங்கிறது எப்படின்னா வெஸ்டர்ன் கிளைண்ட்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரெடிக்ஷன் ஒர்க்கை ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் ஐடி செக்டார் டவுன் ஆகும். ஸோ இதனால தான் நிறைய பேர் வேலையை இழக்கிறாங்க. அதே மாதிரி இது இந்தியாவில் மட்டும் நடக்கல, வேர்ல்டு வைடாக நடந்துகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம். அட் த சேம் டைம் இது ரெசஷன் நினைக்கலாம், பட் இது ரெசஷன் கிடையாது. ரெசஷன்னா மக்களும் லாஸ் ஆவாங்க, இண்டஸ்ட்ரீஸும் லாஸ் ஆகும். பட் இங்கே இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கு.
அப்போ அந்த புக்கு படி நம்ம இன்னும் பிட்வீன் டைம்ஸ்ல தான் இருக்கோம். அந்த பிட்வீன் டைம்ஸ் படி இது ஃபுல்லா இன்னும் நடந்து முடிக்கல. அதாவது டிஸ்ட்ரப்ஷன் ஃபுல்லா நடக்கல, அது ஃபுல்லா நடந்து முடிக்கிறதுக்கு கிராஜுவலான டைம் எடுத்துக்காது. ஆல் ஆஃப் சடன்ல அது நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது, இதுக்கான சொல்யூஷனையும் இந்த புக்லயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொஸ்டின்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏஐனால எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏஐனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் ஏதாவது விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸை அதனால கொடுக்க முடியாது. ஏஐனால ஹியூமன்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் ஏஐனால ஒரு ஆர்கனைசேஷன்ல நடக்கிற பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பாலிடிக்ஸ்னா டைரக்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. இந்த பேஸ் பண்ணி இந்த புக்ல சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஐடென்டிஃபை யுவர் ப்ரெடிக்ஷன் பார்ட் ஆஃப் யுவர். உங்களோட ஒர்க்ல இருக்க ப்ரெடிக்ஷன் பார்ட்லாம் எதுன்னு கண்டுபிடிங்க. எதெல்லாம் ஏஐனால பண்ணிட முடியும்னு பாருங்க. மெயினா அதெல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் அது மாதிரி ஒர்க்ஸ்லாம் ஏஐனால ஈஸியா பண்ணிட முடியும். நம்பர் 2, ஜட்மெண்ட் பார்ட். உங்க ஜாப்ல இருக்க ஜட்மெண்ட் பார்ட்லாம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணு. அந்த ஜட்மெண்ட் பார்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேங்கிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றீங்க. இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான கோடிங் ஏஐ கொடுத்துரும். ஸோ அந்த பார்ட் ஃபுல்லா ப்ரெடிக்ஷன் ஒர்க். இப்போ ஜட்மெண்ட் ஒர்க். ஜட்மெண்ட் ஒர்க் எப்படின்னா, ஏஐ இப்போ உங்களுக்கு 2 அவுட்புட் கொடுக்குது. அந்த 2 அவுட்புட்லயும் 2 பக் இருக்கு. ஒரு பக்கை ஈஸியா ஹேக்கர்ஸ்னால ஹேக் பண்ணிட முடியும். இன்னொரு பக்கு நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணா கரெக்ட் ஆயிடும். அப்படின்ற கட்டத்துல நீங்க ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கீங்க. இந்த இடத்துல தான் ஜட்மெண்ட் பார்ட் ஒர்க் ஆகுது. இதை ஏஐனால பண்ண முடியாது. பட் ஹியூமனா நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த 2 ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் நீங்க தான் எடுக்க போறீங்க. ஸோ அந்த டிசைடிங் அத்தாரிட்டி உங்கள்ட்ட தான் இருக்கு. இது பேர் தான் ஜட்மெண்ட் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐ வந்தாலும் உங்களை இந்த இண்டஸ்ட்ரியில ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்பர் 3, ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு கத்துக்கங்க. ஏஐக்கு ப்ராம்ப்டிங் எப்படி கொடுக்குறதுன்னு கத்துக்கங்க. ஏஐ கூட கம்பீட் பண்ணாம ஏஐ எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட கரியர்ல எப்படி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை உங்களோட ஒர்க்கை ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ல சொல்லியிருக்க மாதிரி ப்ரெடிக்ஷன் பார்ட், ஜட்மெண்ட் பார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலியமா நம்மளோட கரியர் க்ரோத்தை நம்மளால வளர்த்துக்க முடியும். ஸோ உங்க ஜாப்ல எதெல்லாம் ப்ரெடிக்டிவ் ஒர்க், எதெல்லாம் ஜட்மெண்ட் ஒர்க், அப்புறம் உங்க ஜாப்ல நீங்க ஏஐ ப்ரூஃபா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கார்த்திக்னு சொன்னல, ஒரு ஆக்சுவலா 1 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு. இந்த புக்கை படிச்சு இதுல கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் அவரோட ஜாப்ல ஜட்மெண்ட்லாம் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது ஓரியன்டான ஸ்கில்ஸ் அவர் வளர்த்து இப்போ நல்ல கம்பெனில நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு.